1,00,000 விதைகளை இந்த மண்ணில் தூவுகிறது. 1,00,000 விதைகளும் இந்த மண்ணில் முளைத்தால் அத்திமரத்தை தவிர வேறு எந்த மரமும் வர முடியாது. இயற்கை அதை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற மிக நுட்பமான வேலைகளை இயற்கை செய்திருக்கிறது. பூக்களையே, பூவை நான் பார்க்கலையா, அத்தி பூத்து நான் பார்க்கலையே, ஆலமரம் பூத்து நான் பார்க்கலையேன்னு சொல்லலாம். அந்த பூக்கள் திரட்சியானவை. பூக்கள் ஒரு குமிழுக்குள் இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் நாளை கவனிக்க வேண்டும். இப்போ இந்த காலகட்டத்தில் அரச மரங்களும் ஆலமரங்களும் பழமாக இருப்பதைத்தான் நாம் பூ என்கிறேன். அது ஒரு குமிழ் வடிவில் இருக்கிறது. அதுக்குள்ளே பூ மூடப்பட்டிருக்கிறது. அதான் திரட்சி. இப்போ ஒரு வாசல் இருக்கிறது. எல்லா குமிழுக்குள்ளும் ஒரு சிறு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்குள் நுழைகிற ஒரு குளவி இருக்கிறது. அதற்கு பேர் அத்திக்குளவி.